யோபின் சரித்திரம் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோபின் சரித்திரம் 18ஆம் அதிகாரம் 21 வசனங்கள் இருக்கிறது. அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக 2வது கட்ட பேச்சுவார்த்தை. முதல்ல எலிப்பாஸ் பேசிட்டாரு 2வது முறையா. அந்த 2வது முறையா எலிப்பாஸ் பேசுனது கடினமான வார்த்தைகள்னால, சம்மட்டியினால பாறையை ஓங்கி அடிக்கிற மாதிரி யோபுனுடைய தலையில உச்சந்தலையில சம்மட்டியை வச்சு அடிச்ச மாதிரி அடிச்சிட்டார். அதுக்கு அவர் பதில் கொடுத்தாரு. ரொம்பவே சொன்னார், நீங்க எனக்கு ஆறுதல் கொடுக்க வந்தீங்க, ஆனா எனக்கு தொல்லை உண்டாக்குறீங்க. நீங்க எனக்கு அலட்டுகிற தேற்றரவாளர்களாயிருக்கிறீர்கள். நான் இந்த நிலையில இருக்கிறதுனால நீங்க என்னை பார்த்து இவ்வளவு அற்பமா நினைச்சு என்னை அலட்சியப்படுத்தி என்னை பரிகசிக்கிறீங்க, பேசுறீங்க. ஆனால் நீங்கள் என் இடத்துல இருந்திருந்தா நான் இது போல் உங்களுக்கு நிச்சயமாக செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ நல்ல மனுஷன் பார்த்தீங்களா? நான் செஞ்சுருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்கல. என் நிலையில் நீங்கள் இருக்கும்போது நான் இப்படி பேசியிருந்தா நல்லா இருக்கும் தெரியும், எப்படி இருந்திருக்கும் தெரியுமா அப்படி கேட்கல. என் நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் நிச்சயமாக உங்களை இப்படி பேச மாட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? என் வாய், நீங்கள் என் இடத்துல இருந்தீங்கன்னா உங்களைப் போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கக்கூடும். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் அப்படின்னு சொன்னார். இவர் பேசி முடிச்சு சொன்னார், நான் சீக்கிரம் இறந்து போயிடுவேன், ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆண்டவர் என்னுடைய நீதியை விளங்க பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். அவருக்கு தெரியலை, நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பவும் சாத்தானுடைய கையினால் அவர் புரட்டி எடுக்கப்படுகிறார். இன்னும் ஆண்டவர் பேசலை. ஆண்டவர் விடுவிக்கிறதுக்கு இப்போ எந்த திட்டமும் எடுத்துக்கல. இந்த 3 நண்பர்களுமே, எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார், இந்த 3 நண்பர்களுமே இவரை பேசுகிற பேச்சுகள் விரோதமான பேச்சுக்களும் பயங்கரமான கொடுமையான வார்த்தைகளையும் பிரயோகிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ 2வது கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பித்து 2வது பில்தாத் 2வது முறையாக பேசுகிறார். 18ஆவது அதிகாரத்தில், நீங்கள் எந்த மட்டும் பேச்சுக்களை முடிக்காதிருப்பீர், புத்திமான்களாயிருங்கள், நாங்களும் பேசட்டும். வாய முடியா, அதான் சொல்கிறார். இங்கே இப்படி போட்டிருக்குதுங்க பாலிஷா. அங்கே நடந்தது உண்மையிலேயே ஆரம்பத்தில் ஆறுதல் பேசுகிறேன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அது ஆறுதல் வார்த்தைகளை போல தோன்றுச்சு. பின்னாடி அது விவாதமாக மாறிச்சு, அது வாக்குவாதமாக போச்சு. கடைசியில் அது பெரிய விரண்டாவாதமாகி சண்டையாக மாறிடுச்சு. இப்போ சண்டை போடுறாங்க. வாய் மூடு, நீ ரொம்ப பெரிய வாயாடியாக இருக்கன்னு ஏற்கனவே சொன்னாங்க. நீ அலப்புகிற, நீ பெரிய வாயாடி, வாய முடியா, சும்மா ஓயாமல் பேசிகிட்டே இருக்க, தவளை மாதிரி லபலபலபலபலம் பேசிகிட்டே இருக்கியே, நாங்கள் எப்போ பேசுறது அப்படின்னு அடுத்தவர் கேட்டார். பாருங்கள், எந்த மட்டும் பேச்சுக்களை முடிக்காதிருப்பீன்னு பாலிஷா போட்டிருக்குது. மூடு வாய அப்படின்ட்டார். நாங்களும் பேசட்டும், நாங்கள் மிருகங்களைப் போல எண்ணப்பட்டு உங்கள் பார்வைக்கு தீழ்ப்பானவர்களாயிருப்பானேன். கோபத்தினால் உம்மைத்தானே பீறுகிற உமது நிமித்தம் பூமி பாழாய் போகுமோ, கண்மலை தன்னிடத்தில் விட்டு பேருமோ அப்படின்னு கேட்கிறார். எங்களை மிருகம்னு சொல்லிட்டீங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க? எங்களை நீங்கள் நாய பேயன்னு சொல்லிட்ட, நீ எங்களை மிருகம்னு பேசிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க காயப்பட்டுட்டாங்க. காயப்பட்டதுனால அவங்க இதெல்லாம் அவரை புரிஞ்சுக்கிடாம இவரை ஏதோ தாக்குறாங்கன்னு நினச்சி அவங்கள்ட்ட இவங்க நீதி அவர்கிட்ட எடுபடலை, அவர் நீதி உயர்ந்ததாக இருக்குது. அதனால் அவரை வார்த்தைகள்னால நல்லாவே காயப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த அதிகாரம் முழுவதும் யோபுவை துன்மார்க்கன்னே சொல்லி பேச போகிறாங்க. நீ ஒரு துன்மார்க்கன். கடுமையான வார்த்தைகள் பாருங்க. 5வது வசனத்தில், துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும், அவன் அடுப்பின் நெருப்பம் அவிந்து போகும். இப்போது முந்தி மாதிரி பிரகாசமாக இல்லைல்ல. யோபுனுடைய வீடு, பிள்ளைகள் எல்லாம் இல்லை. அவருக்கு சகோதரிகள் இருந்தாங்க, சகோதரர்களும் இருந்தாங்க. யாருக்கு? யோபுவுக்கு. அவர் இருந்த ஊரில். ஆனால் அவங்கெல்லாம் விலகி போயிட்டாங்க. இப்போ விளக்கு இல்லை, விளக்கில் போதுமான எண்ணெய் ஊற்றுறதுக்கு இல்லை, பணங்கள் இல்லை, யாரும் இல்லை, வெறுமையாக இருக்கிறாரு.
தனிமையாக இருக்கிறாரு, இவருடைய விளக்கு அணைஞ்சு போச்சு, நல்லாவே பரிகசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் கூடாரத்தின் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனோட அணைந்து போகும். அவ்வளோதான். ஒரு நாள் நீ சீக்கிரம் மண்டையை போட போகிற, அதோட இந்த வீடும் பாழாகி போயிடும். அதுக்கு பிறகு இந்த வீட்டில் யாருமே வந்து குடியிருக்க வர மாட்டாங்க, யாருமே விளக்கு போட ஆளே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யோபுவுக்கு பொருந்தாது. ஆனால் இந்த துன்மார்க்கரை பற்றி இந்த பில்தாத் பேசுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் தான், தேவனுடைய வார்த்தைகள் தான். துன்மார்க்கருக்கு எப்பவுமே காரிருள் தான் அவங்க நடக்கிறாங்க, அவங்களுக்கு விளக்கு இல்லை. அப்படியே அவங்க விளக்கு வச்சிருந்தா கூட அவர்களாக தயாரித்த விளக்கு தான், அவர்களாக உருவாக்குகிற நிறைய விளக்கு வச்சிருக்காங்க. ஆனால் இந்த விளக்கு தாக்கு பிடிக்காது, இது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நிற்காது, துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் நிலை நிற்க போவதில்லை, இவருடைய விளக்கு அணைஞ்சு போகும். இவங்க தயாரிச்சது. அதனால இவங்களுக்குள்ள இருதயத்திலையும் காரிருள் சூழ்ந்து தான் இருக்குது, மனக்காரிருள் நிறைஞ்சிருக்கு. இந்த பிரபஞ்சத்தின் தேவன் மகிமையான சுவிசேஷத்தின் வெளிச்சம் அவர்களுக்குள் பிரகாசிக்க முடியாதபடி அவர்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். அவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் காரிருளிலும் அவர்கள் நடந்து கொண்டு போகிறார்கள். அவர்களுக்கு பிடிச்சு நிற்க கைவிளக்கு இல்லை. ஆகவே அவர்களுக்கு பகல்லையும் அவர்கள் தடுமாறுகிறார்கள். விளக்கு இல்லாததுனால அவர்கள் தடவி திரிகிறார்கள். சத்தியத்தை பொய்யாக மாற்றினபடினால் அவர்களுடைய தீபம் அணைந்து போகிறது. ரோமர்கள் நிறுவனம் 1ஆம் அதிகாரத்தில் அவர்களுடைய மனசை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. 21வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்திருந்தும், புரஜாதியார்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இருளடைந்தது கவனிச்சிங்களா? உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அதனால அவர்கள் பயங்கரமான வைராக்கியம் பாராட்டுறாங்க. தெய்வம் அல்லாதவைகள் மேல நிறைய வைராக்கியம் பாராட்டுறாங்க. அதுக்காக உயிரை கூட கொடுக்குறேங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, மனுஷன் தேவனை கையினால் உருவாக்க முடியாது. கையினால் உருவாக்கப்படுவது தேவர்களாக இருக்க முடியாது, தெய்வமாக இருக்க முடியாது. மனுஷன் தெய்வத்தை உருவாக்க முடியுமா? தேவன் மனிதனை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய மனசு இருள் அடைந்ததுனால அவர்கள் அவர்களைப் போல கடவுள்களையும் உருவாக்குகிறார்கள். அவர்கள் நினைக்கிறபடியெல்லாம் கடவுளை உருவாக்குகிறார்கள். அவர்களுடைய வசதிக்கு ஏற்றபடியெல்லாம் தெய்வங்களை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். ஆனால் வானத்தை பூமியை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். இந்த பிரம்மாண்டமான அதிசயமான படைப்புகளை உருவாக்கியிருக்கிறார். பாருங்க, எவ்வளவு அழகாக உருவாக்கியிருக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு 7 நாள் இரவு பகலாக அதை பிரித்திருக்கிறார். பல 12 மணி நேரமாக பிரிச்சிருக்கிறார். 1 மணி நேரத்தை 60 நிமிஷங்களாக பிரிச்சிருக்கிறார். 60 நிமிஷங்களை 60 நொடிகளாக, ஒவ்வொரு நிமிஷத்தையும் நொடிகளாக பிரிச்சிருக்கிறார். நாட்களை பிரிச்சிருக்கிறார், வாரங்களை பிரிச்சிருக்கிறார், மாதங்களை பிரிச்சிருக்கிறார். சரியாக 12 ஆகும்போது, மாதம் 12 ஆகும்போது ஒரு வருடம் முடிகிறது. சூரியன் பாருங்க, இதெல்லாம் சூரியன் சந்திரனுடைய கால கணிப்புக்காக அவைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சரியா இருக்கு, எவ்வளோ அழகா இருக்கு. பூமி ஒரு நாள் இரவு பகல் உண்டாருக்கு தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது. சூரியனை சுற்றி வருகிறதற்கு 1 வருடம் ஆகிறது. யார் திட்டமிட்டது இதெல்லாம்? யார் இதுக்கு பதில் சொல்லுவா? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. இயற்கை அழகாய் ஆண்டவரை பற்றி பேசுகிறது. அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, வியக்கத்தக்க அவருடைய இதையெல்லாம் அறிஞ்சிருந்தாலும் கூட அவர்கள் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்த விரும்பாமல் ஸ்தோத்தரியாமல் இருந்து இந்த மகிமையை ஊமையான கைகளினால் செய்யப்பட்ட கல்லும் மண்ணும் மரமும் பொன்னினாலும் செய்யப்பட்ட விக்கிரகங்களுக்கு கொடுக்கிறபடியினால் அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆக தங்களை அவர்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊர் பிராணிகள் ஆகிய இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்.
ஆக அவருடைய மனம் இருண்டு போயிருக்கிறது, அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. ஆனால் நீதிமான்களுக்கோ கர்த்தர் வெளிச்சமாயிருக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கிறார். அவர்கள் நீதிமான்கள், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள், அவர்கள் இருளில் நடந்தாலும் கர்த்தரின் விளக்கை ஏற்றுவார், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவீர் என்று 18வது சங்கீதத்திலே நாம் படிக்கின்றோம். தேவன் எவ்வளவு நல்லவர், அவர் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார். நமக்கு ஒரு கை விளக்கு வேற கொடுத்து வச்சிருக்காரே, நீங்கள் நடக்கிறதுக்கு ஒரு கை விளக்கு நமக்கு கொடுத்துருக்கிறார். என்ன கை விளக்கு தெரியுமா? கர்த்தருடைய வேதம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இது ஒரு கை விளக்கு. இந்த கை விளக்கை நீங்கள் பிடிச்சிட்டே நீங்கள் நடக்கலாம். இருள் நிறைந்த உலகம்தான், இருண்டு போன இடத்துல இந்த கை விளக்கை பிடிச்சிட்டே போனீங்கன்னா ராந்தல் லைட் மாதிரி நீங்கள் ஒரு அடி வைக்கும்போது 100 அடி துல்லியமாக தெரியும். அதில் ஒன்றும் இடையூறு இல்லை, பாம்பு இல்லை, தேள் இல்லை, பள்ளம் இல்லை, கல் இல்லை, முள் இல்லை. இந்த போக போக தான் தெரியும். இங்கே இருந்துக்கிட்டு 5 வருஷத்துக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன்னு கேட்டால் அது தெரியாது. இது கை விளக்கு. தேவனுடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி டார்ச் லைட்டில் 1/2 கிலோமீட்டருக்கு அடிக்கிறதுக்கு விசுவாசிக்கு, தேவனை விசுவாசித்து நடக்கிறவர்களுக்கு அற்புதமான கை விளக்கு. அதனால தான் தினசரி வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவருடைய சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது. வேதத்தை வாசிக்காமல் இருந்தால் அவனுக்கு தீபம் இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை கவனிக்காதவர்களுக்கு அவருடைய தீபம் ஆறியுள்ள அணைஞ்சு போயிடும். வேதத்தை கவனியாதவர்களுக்கு நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீங்கள் தடுமாறுவீங்க, பிறகு உடனே ஜெபம் பண்ணுறதுக்கு தான் எங்கேயாவது எழுதுவீங்க. அங்கே ஜெபம் பண்ணால் கேட்குமா, இங்கே ஜெபம் பண்ணால் கேட்குமா, இவர்கிட்ட போகலாமா, அவர்கிட்ட போகலாமா. ஏன்? இவன் கீழ்ப்படியாதவர்கள், அதனால் ஓடுறாங்க. அதனால் நல்ல கவனமாக இருக்கணும். துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும் தான். 50 ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தில் 50 11 12 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஆனால் துன்மார்க்கிற பாருங்க, இதோ நெருப்பை கொளுத்தி அவங்களா உருவாக்குற வெளிச்சம். அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள், வேதனையில் கிடப்பீர்கள். என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும். அவருடைய விளக்கு அணைஞ்சு போயிடும். ஆனால் நீதிமான்களுடைய பாதையோ நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் எல்லாரும் இருட்டில் நடக்கும்போது நீங்கள் வெளிச்சத்தில் நடப்பீங்க. உங்களுக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் தூரத்தில் காமிச்சிருக்கார். உங்களுக்கு தெரியும் மோட்சம் இருக்கிறது, அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும் நியாய விசாரணை இருக்கிறது, அவங்களுக்கு தெரியலை. உங்களுக்கு தெரியும் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் தான், அவங்களுக்கு தெரியலை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து இன்னைக்கும் ஜீவிக்கிறார், உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியலை. நல்ல ஞானம் உள்ளவர்கள் தான், உலக ஞானம் அவங்கள்ட்ட நிறையா இருக்கு. உங்களுக்கு இருக்கிற வெளிச்சம் அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் துன்மார்க்கருடைய வெளிச்சம் அணைந்து போகும் தான் சொல்லியிருக்கு 18வது சங்கீதத்தில் 18வது அதிகாரம் யோபு. துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போகும், அவன் கூடாரத்தின் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனோட அணைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அவர்கள் இருளிலே நடப்பார்கள். 7வது வசனத்தை பாருங்க. அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போகும், அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். டிஸப்பாயின்மெண்ட், அவருடைய வாழ்வில் ஏமாற்றம் மிஞ்சி நிற்கும். ஏமாற்றத்தினால் இருப்பார்கள். இது யோபு பற்றி தான் சொல்றார். அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போகும். இன்னைக்கு எப்படி உட்கார்ந்துருக்கிறார் பார்த்தீங்களா? கூனி குறுகி ஒட்டுன வயரோட எலும்பு தோலுமா காஞ்சு போன மரம் போல மண்ணில் கடந்து அழுதுகிட்டே இருக்கிறார் பாருங்க. இவரை பார்த்தா எப்படி இருக்கு? கிண்டலாக இருக்கு, கேலியாக பேசுகிறாங்க. அப்படி தான் செய்வாங்க. நல்ல தேவ மனுஷர்கள் இவருங்க. பில்தாத்து நல்ல தேவனை நேசிக்கிறவர் தான். ஆனால் அவருக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டார் இவரை. இவர் நிச்சயமாக ஏதோ பாவம் செய்ததுனால தான் ஆண்டவர் இந்த கடையாக்கி போட்டார் அப்படின்னு சொல்லி அவன் பலன் நலிந்து போனது. நடந்த நடைகள் குறைந்து போகும். அதான் உட்கார்ந்தார, இனி எழுப்பி நடக்க முடியாது. அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். மறைமுகமாக செய்து கொடுக்குறார். நீ ஆண்டவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணியிருந்த, அதனால தான் உனக்கு இந்த மனசோர்வு, இந்த ஏமாற்றம். This disappointment is because of your own ideology. You went away from God.
யூ டிஸ்பைஸ்ட் காட், அதனால தானே உனக்கு இப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், துன்மார்க்கனை பற்றி சொல்லப்பட்டது இது உண்மைதான். துன்மார்க்கருக்கு நிச்சயமாக மனசோர்வு உண்டு. நிறைய ஆலோசனை பண்ணுறாங்க, பணத்தை எப்படியெல்லாம் பெருக்கிறது, இப்படி லைன் போட்டால் இவ்வளோ லட்சத்தை கொண்டு ஒரு கோடியை கொண்டு 4 இடத்துல லைன் போடலாமா, அப்படி லைன் போட்டால் எவ்வளோ வரும், ஓ நிறைய வரும், வருதா வருது. 10-15 பேருக்கு வேலை கொடுக்குறாங்களா, ஓ வேலை கொடுக்குறாங்க. இங்கே அங்கே அந்த ஸ்டேட்டில் இந்த ஸ்டேட்டில் எல்லா இடமும் போய் நிறைய பேரை வச்சு வசூல் பண்ணுறாங்க, வட்டி காசு நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஃபைனான்ஸ் நிறையவே செய்கிறாங்க. ஆனால் நடப்பது என்ன, அவருடைய ஆலோசனையினால் அவர்கள் விழுந்து போவார்கள். அவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். பணம் அவர்களுக்கு திருப்தியை கொடுக்காது, அவருடைய வெற்றிக்கு வழி காண்பிக்காது. இப்போ வெற்றியான நடஞ்சமாக இருக்கும். மணி வில் நாட் கிவ் யூ சக்சஸ், அது உனக்கு வெற்றியை கொடுக்காது. பணம் உனக்கு சமாதானத்தை கொடுக்காது. வில் நாட் சால்வ் யுவர் ப்ராப்ளம், பிரச்சனையை தீர்க்காது. ஒரு நேரம் எல்லாரும் எங்கே வர்றாங்க தெரியுமா, ஐயோ பணம் இல்லைங்க முக்கியம், சுகம்தான் முக்கியம். பணத்தை விட பெருசு சுகம்தான். சுகமாக இருக்கிறது பணக்காரனாக இருக்கிறத விட நல்லது. பணம் நிறையா இருக்கும், சுகம் இருக்காது. எவ்வளோ விற்றாலும் அவங்களுடைய சொத்து எல்லா சம்பத்தெல்லாம் விற்றாலும் ஒரு நோயை தீர்க்க முடியலை. அந்த நோயிலேயே கடைசியில் செய்து அழுத்து உயிர் போகுது. அவங்க சலிச்சு போயிடுறாங்க. ஏமாற்றம் அவர்களுக்கு மிஞ்சுகிறது. எழுதியிருக்குது, அவன் பலனாய் நடந்த நடைகள் குறைந்து போகும், அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். 8வது வசனம் 8-10 ஆபத்துகளை பாருங்களேன். அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலை சிக்கல்லே நடக்கிறான். கண்ணி அவன் குதிங்காலை பிடிக்கும், பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள். அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் கால்கள் வலையில் அகப்படும். யோபுவை பற்றி தான் சொல்றார். நீ வலையில் அகப்பட்டுக்கிட்ட, வலை சிக்கல்ல நீ சிக்கிக்கிட்ட, கண்ணி உன் குதுங்கால பிடிச்சிருச்சு. பரிகாரர் வழிப்பறி நிறைய நடந்துருச்சு. திடீர்னு சபேரியர் அப்படிங்கிறவங்க வந்தாங்க, இவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்களே. எல்லாம் பரிகாரர் வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு கண்ணி வடி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீயா வருவித்து கொண்டது. நீயா உனக்கு கண்ணி வச்சுக்கிட்ட, நீயா உன் காலுக்கு சுருக்கு வச்சுக்கிட்ட, நீயா சிக்கிக்கிட்ட. இதுதான் துன்மார்க்கருக்கு நடக்கக்கூடியது. துன்மார்க்கருக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவரை பரிகசிக்கிறாங்க. நிறைய ஆபத்து இருக்கத்தான் செய்யுது துன்மார்க்கருக்கு. யோபுவை பற்றி அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் துன்மார்க்கரை பற்றி நிறையவே எழுதியிருக்கு. சங்கீதம் 9வது சங்கீதம் 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறவங்க, கர்த்தரை மதிக்காமல் நடக்கிறவங்க, துன்மார்க்கத்தில் வாழ்கிறவங்க, அவங்க நிறைய காரியங்களை திட்டமிட்டு ஆலோசனை பண்ணி அவங்க செய்கிறாங்க. ஆனால் அவங்க காலுக்கு அவங்க தான் சுருக்க வச்சுக்கிறாங்க. அவங்க கால்கள் வலையில் சிக்கி கொள்ளுகிறது. அவர்கள் இது போன்ற சிக்கல்ல சிக்கி தவிக்கிறார்கள். குதிங்கால் கண்ணியில் மாட்டிக்கிடுது. இன்னொரு வசனத்தை பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 29 5:6 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 5:6 பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழ்கிறான். நிறையா சூழ்ச்சி, நிறைய விஷயங்கள் இல்லை. மனுஷன் பொதுவாக அடிப்படையாக சூழ்ச்சியானவன். எல்லாருமே, நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லிடாதீங்க, பெரும் பொய். எல்லாருமே நம்ம சூழ்ச்சி தான். எல்லாருமே நம்முடைய சுபாவம் அப்படிப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இதை விரும்பலை. ஆண்டவர் நாம் அவருடைய வழியில் நீதியாயும் நேர்மையாயும் நடக்க விரும்புகிறார். சரி, அதனால் நீதிமான்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். ஆனால் அவங்க சூழ்ச்சி செய்கிறவங்க சூழ்ச்சியில் விழுந்துடுறாங்க. ஆபத்து அவங்கள எப்போதுமே காத்திருக்குது. அவங்களுக்கு ஆபத்தை வர வச்சுக்கிறார். நிறையா வசனங்கள் இருக்குது. சரி, இன்னும் ஒன்று, துன்மார்க்கருக்கு வரக்கூடிய மற்றொரு விஷயம் பயம். அங்கே எழுதியிருக்குது பாருங்க,
18வது அதிகாரத்தில் பயம், சுற்றிலும் இருந்துண்டாகும் பயங்கரங்கள். 11வது வசனம், அவனை திடுக்கிட பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். பயம் என்பது துன்மார்க்கருக்கு ஒரு கூட பிறப்புங்க. நீதிமான்களுக்கு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் எனக்கு என்னோடு கூட இருக்கிறீர், உடைய கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். வேதவாக்கியம் அழகா சொல்லுகிறது, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. எனக்கு புரியாமல் போகலாம் சில விஷயங்கள். இதில் என்ன நன்மை? எனக்கு ஒரு பெரிய இழப்பு நடந்திருக்குது, என் வீட்டில் எனக்கு பிரியமானவங்களை பறி கொடுத்துருக்குறேன் மரணத்துக்கு, இதில் எனக்கு என்னங்க நன்மை? எனக்கெல்லாம் சொல்ல தெரியாது. ஆனால் தேவன் சொன்னது உண்மை, அவர் நன்மையானதையே நமக்கு செய்கிறார். நடக்கிற அத்தனையும் தீமையை கூட நன்மையாக மாற்றி முடிக்கிறார். நமக்கு சாபத்தை கூட ஆசீர்வாதமாக திருப்பி விடுகிறார். நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, இதெல்லாம் இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, இப்படி இருந்திருந்தா அப்படி இருந்திருந்தா, ஒன்றும் நினைக்காதீங்க. கர்த்தருக்கு உங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுங்க. அவர் இதுவரைக்கும் தீமையாக இருந்து நீங்கள் செஞ்ச தீமையை கூட, நீங்கள் வருவிச்சு கொண்ட தீமையை கூட அவர்கிட்ட போய் ஒப்பு கொடுக்கும்போது நன்மையாக மாற்றி முடிக்க வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். அவருக்கு 1000 வழி இருக்குது, அதை திருப்பி புரட்டி அமைச்சு மாற்றி அமைக்கிறதுக்கு. நடக்கலாம், கண்ணீரெல்லாம் வரலாம், பெரிய துயரம் நடக்கலாம். அவர் போய் லாசருவை வெளியே வான்னு கூப்பிட்டு புதிய காரியத்தை செஞ்சிருவார். செத்ததை உயிரோடு வர வச்சிட அவரால் முடியும். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சதை புதிய நம்பிக்கையை கொடுக்க அவரால் முடியும். அதனால் நம்முடைய தேவன் செய்யக்கூடிய அதிசயம் 1000 அதிசயம் அற்புதமானது, பயப்பட தேவையே இல்லை. ஆனால் துன்மார்க்கருக்கு அப்படி இல்லை. பயம் 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 பயம். அவர்கள் பயத்தினால இந்த கோயில் அந்த கோயில், அங்கே இங்கே இப்படி, அங்கே அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் எல்லா இடம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை செஞ்சாலும் பயம் 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 தீரவே இல்லையே, தீரவே இல்லை. அங்கே போய் அச்சரம் எழுதி தொங்க விடணும், அதை கட்டணும் இதை கட்டணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், பயம் பயம் பயம். ஆஹா! ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் 365 தடவை இந்த வேத புஸ்தகத்தில் பயப்படாத அப்படின்னு சொல்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் ஆத்துமாவை காப்பார். இப்படி சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தையும் மாற்றி அமைக்கிற வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது துன்மார்க்கருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லவே இல்லை. அவர்களுக்கு பயம்தான் வாழ்க்கையில் ரொம்ப நெருங்கி நிற்குது. ஒருவருமே தொடராமல் அவர்கள் பயந்து ஓடுகிறார்கள். 28வது அதிகாரம் நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்குது, ஒருவருமே தொடராமல் விரட்டாமலே அவங்களா பயந்து ஓடிட்டு இருக்காங்க. எதுக்குடா ஓடுறேன் அதுவும் தெரில, பயமாக இருக்கு. ஆனால் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா 18வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து 12 பாருங்க. அவன் பலனை பட்டினி தின்று போடும், அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும், அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும், பயங்கரமான மரணமே அவன் அவயவங்களை பட்சிக்கும், அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்படும், அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும். பாழாக்குதல் நடக்கும், பயங்கரங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றார். நிறைய பயங்கரங்கள். யோபு பட்னியாக தாங்க இருக்காரு, அவரால் சாப்பிட முடியலை, அவருடைய குடலெல்லாம் உள்ளெல்லாம் புண்ணு, கொப்பளங்கள், தொண்டையெல்லாம் கொப்பளங்கள், வாயெல்லாம் கொப்பளங்கள், சாப்பிட தான் முடியலை. இதை எவ்வளோவெல்லாம் பரிகசிக்கிறாங்க பாருங்க. நீ ஒரு துன்மார்க்கன், உன் பலனை பட்டினி தின்று போடும், பட்னியாக கிடக்கிற, அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கிறது, அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும். வெளிச்சு போலாயிட்டார். பயங்கரமான மரணமே அவன் அவயங்களை பட்சிக்கும், அவன் நம்பிக்கை வேரோட பிடுங்கப்படும், அது அவனை பயங்கர ராஜாவிடத்தில் துரத்து. யமதர்ம ராஜா கிட்ட துரத்துமா? யமதர்ம ராஜா கிட்ட அதுவும் அப்படித்தாங்க. எரும மாட்டில் வரக்கூடிய யமதர்ம ராஜா கிட்ட விரட்டத்தான் செய்யும். அது எமே வர்றானா எரும மாட்டு மேலே குறுக்கே வந்துடும், இல்லை பன்னி மாதிரி வந்துடும், நாய் மாதிரி வந்துடும், பூனை மாதிரி வந்துடும், எரும மாடு மாதிரி வந்துடும். பார்க்கறதுக்கு முன்னமே அது ஒன்றும் செய்யாட்டி கூட அது மேலே கொண்டு வண்டியை விட்டு அப்புறம் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இப்படி தெரிஞ்சது, விட்டுட்டேன், போச்சு. அவங்களுக்கு ஒரு ராஜா இருக்கார் இல்லை, நமக்கு ஒரே ஒருவர் தான் ராஜா. அவர் யார் தெரியுமா? மரணத்தை வென்றவர், சாவை வென்றவர், பாதாளத்தை வென்றவர். மரணமே உன் கூர் எங்கே, உன் வல்லமை எங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க, உன்னுடைய சக்தி எங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பாடி ஆராதித்து கொண்டு
மத்தியாகாயத்தில் கூட போகிறாங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அதனால் மரணமே வந்தாலும், யமதர்ம அவர் ராஜாவே வந்தாலும் நாம் அவனை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதனால உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். நீ என்னுடைய முடியை கூட உன்னை கூட அசைக்க முடியாது. அவர் திட்டமிட்ட நேரம் அவர்கிட்ட போய் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். இந்த பூமியில் இருக்கிறத விட அவரோடு இருக்கிறத நான் ரொம்ப அதிகமாக விரும்புகிறேன். அதனால் அவரை நான் பார்க்கணும், அவர் முகத்தை பார்க்கணும், அதான் எனக்கு மகிழ்ச்சி. அதுக்காக நான் ஏங்குறேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு கூட நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாக மோட்ச வீட்டில் வாழ்ந்தால் போதும், அல்லேலியா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இல்லை, அவரை பார்த்து 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 அதுதான் எனக்கு வியந்து போற்றுவது தான் என்னுடைய சந்தோஷம். ஆனால் துன்மார்க்கருக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு நிறைய பாழாக்குதல், பயங்கரங்கள் அவருடைய வழிகளில் இருக்குது. அடுத்து கடைசியாக 5:15 18 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒன்றுமில்லாமற் போனதினாலும் பயங்கரம் அவன் கூடாரத்தில் கூடியிருக்கும், கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். கந்தகம்னா சல்ஃபர். கந்தகம் மஞ்சள் கலரில் இருக்கும், பவுடராக இருக்கும், சீக்கிரம் தீப்பிடிச்சிடும். பலவிதமான குண்டுகள் தயாரிப்பதற்கெல்லாம் அதை தான் பயன்படுத்துகிறாங்க. அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்தப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுட்டு போவான். யோபுவை பற்றி அவங்க பேசுகிற வார்த்தை. ஆனால் அது யோபுவுக்கு உண்மை அல்ல, துன்மார்க்கருக்கு உண்மை தான். அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை. பௌத்திரன்னா என்ன? பேரப்பிள்ளைகள். பேரப்பிள்ளைகள் இல்லை. பழைய தமிழ் சரிதானா? அதனால் இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. எல்லாம் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறது. மாற்ற போனால் நம்மளை சும்மா விட மாட்டாங்க, ஆனால் இதை புரிஞ்சுக்கிடவும் மாட்டாங்க யார். சரி, பௌத்திரன் அப்படின்னா பேரப்பிள்ளைகள். அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை. யாரை சொல்கிறாங்க? யோபுவை தான் சொல்கிறாங்க. பிள்ளைகள் என்னாச்சு? 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை குட்டி அவரால் பார்க்க முடிஞ்சதா? பார்க்க முடியலை. இவங்க பாணியில் அவர் வசமாக மாட்டிக்கிட்டார். குழந்தையும் இல்லை, குட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை, இருந்ததெல்லாம் போச்சு. இவரால் ஒரு பெயர் சொல்கிறதுக்கு கூட, இவருடைய பேரை சொல்லக்கூட ஒரு ஆள் இல்லை. பாருங்கள், அதையும் சொல்கிறார். அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின்னாடி யாரும் பிரமிப்பார்கள். இவருடைய காலத்தில் இருக்கிறவங்க ஐயோ யோபுவுக்கு இப்படியெல்லாம் நடந்து போச்சுன்னு சொல்லி அதிர்ச்சி அடைகிற மாதிரி, அதுக்கு பிறகு இதை காலகாலத்துக்கும் கதையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவர் ஒரு பழமொழி அநேகருக்கு. இந்தி ஒரு காலத்தில் யோபுன்னு ஒரு மனுஷர், அவர் ரொம்ப ஆண்டவரை ரொம்ப தான் நேசித்தார். ஆனால் கடைசியில் பக்தி முத்தி பைத்தியம் பிடிச்சி பிள்ளைகள்லாம் செத்து போய் இப்படியாய் அப்படியாய் நாசமாக போயிட்டார் அப்படின்னு சொல்லி கதை சொல்லுவாங்களாம். இது யோபுவுக்கு இல்லைங்க. யோபுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? யோபுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார். கர்த்தர் யோபுனுடைய சிறையிருப்பை திருப்பின பிறகு ஆண்டவர் அவருக்கு 10 பிள்ளைகளை கொடுத்தார். 3 பெண் பிள்ளைகள், 7 பையங்க. இவருடைய பிள்ளைகளை போல அழகானவர்கள். அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து நடந்தவர்கள் அந்த பூமியில், அந்த தேசத்தில் யாரும் இல்லை. நல்லா அவர் வாழ்ந்து சுகமாக இருந்தார். திரும்பவும் 150 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆண்டவர் அவருக்கு காலங்களை கூடி கொடுத்தார். அவர் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவருடைய பிள்ளைகளையும் கண்டார். நீடித்த நாளாக இருந்தார் யோபு. அவருடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை ரெட்டிப்பாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இதை இவங்க கண்டு வாயை பொத்தி ஐயோ நம்ம தப்பாக இவரை புரிஞ்சுக்கிட்டோமேன்னு சொல்லி அன்னைக்கு வாயில் அடிச்சுக்கிட்டாங்க பின்னாளில். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதனால தான் உன் பிள்ளைகளை எல்லாம் நீ சாக கொடுத்துட்ட, இப்போ உனக்கு பாரு பேர் சொல்லக்கூட ஆதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யாருக்குன்னா துன்மார்க்கருக்கு. அது அப்படித்தான் இப்படி ஆகிடும். அவர்கள் இருந்த இடமும் இனி அதை அறியாது. ஆனால் நானோ தேவனுடைய வீட்டில் பச்சையான ஏதுரு மரத்தை போல நான் இருப்பேன். அவருடைய சமூகத்தில் நான் நாட்டப்பட்டிருக்கேன். துன்மார்க்கர் பறக்கடிக்கும் காய்ந்து போன சருகை போல் இருக்கிறார்கள். ஆனால் நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்களுடைய வழி, துன்மார்க்குடைய வழி அழியும், நீதிமான்களோ எப்பொழுதும் நிலைத்திருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த பூமியில் நம்பிக்கையற்றவர்களாக இருப்பார்கள். எதிர்கால நம்பிக்கை கிடையாது. அவர்களுக்கு என்ன நடக்குமோ தெரியாது. எல்லாரும் போகிற வழியில் ஐயோ போகிறேனே, இவ்வளோத்தையும் விட்டுட்டு போகிறேனே, எல்லாத்தையும் இழந்துட்டு போகிறேனே, சம்பாதிச்சேன் நிறையா, ஒன்றுமே இல்லையே,
அப்படின்னு சொல்லி அவங்க சாக போகிறாங்க. மகா அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருந்தாருங்க சரித்திரத்தில். அவருடைய எய்மெல்லாம் நோக்கமெல்லாம் பூமியவே அரசாளணும்னு நினச்சாரு. அதுக்கு கிட்டத்தட்ட அடிச்சு கிடிச்சு வந்துட்டாருங்க. அன்னைக்கு அமெரிக்கா எல்லாம் கிடையாது, கண்டுபிடிக்கப்படல. அன்னைக்கு ஆஸ்திரேலியா கிடையாது. இன்றைக்கு நாம் அறியக்கூடிய ஆசிய கண்டம், ஐரோப்பா கண்டம், இந்த ரஷ்யா, இவைகள் தான் இருந்துச்சு. பெரும்பகுதியை அவர் அடித்து ஜெயிச்சிட்டார். 33 வயசாக இருக்கும்போது அவருக்கு ஒரு நோய் வந்துச்சு. எல்லா வைத்தியர்களும் வந்து அவரை எவ்வளவோ வைத்தியம் பார்த்தாங்க. அவரை மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியலை. சாக போகிறேன்னு தெரிஞ்ச போது 3 விஷயத்த சொல்லிட்டு போனார். 3 விஷயம் நீங்கள் செய்யணும், நான் சாக போகிறேன். 1, என்னை நீங்கள் பெட்டியில் வச்சு என் பெட்டியினுடைய கை பக்கத்தில் ஓட்டை போட்டு கையை வெளியே விட்டுறணும். எனக்கு இருக்கக்கூடிய சொத்து, நான் சம்பாதிச்ச நிறைய பொன் வெள்ளி எல்லாம் என்னை கல்லறைக்கு கொண்டு போகிற இடத்துல பார்வைக்காக வைக்கணும்னு சொன்னார். 3வது சொன்னார், என்னை சுமக்கிறவங்க எனக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர்கள் தான் என்னை சுமக்கணும்னு சொன்னார். அந்த 3ஐயும் செஞ்சாங்க. அவரை பெட்டியில் வச்சு டாக்டர்கள் சுமந்துட்டு போகிறாங்க. அப்போ அவர் ஏன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? வைத்தியம் ஃபெயிலியர், அது பலிக்காது என்பதை உலகம் அறியணும்னு சொல்லி அதுக்காகவே நான் செய்கிறேன். வைத்தியர்கள் அவர்கள் தான் சுமந்தாங்க. எவ்வளோ வைத்தியம் பார்த்தாங்க. வைத்தியம் பார்த்தா உயிரை பழைக்க வைக்க முடியுமா? முடியலை. மருந்து காப்பாற்றிடுவான், வைத்தியர்கள் காப்பாற்றிடுவாங்களா? முடியாதுங்க, முடியாது. அதுக்காக தான் அதை சொன்னார். நான் இவ்வளவு சம்பாதிச்சாலும் எதையுமே என்னால் கொண்டு போக முடியலை, அதை மக்கள் தெரியணுங்கிறதுக்காக ஓட்டை போட்டு கையை வெளியே விட்டுருந்தாங்க. அப்படி தான் தூக்கிட்டு போனாங்க. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது, இவ்வளவு சம்பாதிச்சவர் ஒன்றுமே கொண்டு போகலையே, வெறுமையாக தானே போகிறாரு. வெறுமையாக நம்ம வர்றோம், வெறுமையாகவே போகிறோம். தெரியுமா? அது எல்லாம் அங்கே தான் இருக்குது. இப்படி தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. யோசிக்கிடுங்க, இந்த பூமியில் தேவன் இல்லாவிட்டால், தேவன் மாபெரும் சொத்து, அவர் தான் நமக்கு பெரிய சோத்திரம், அவர் தான் நம்முடைய சம்பத்து, அவர் தான் நம்முடைய அதிகபட்சமான தேவை, அவர் தான். அவரை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா வாழ்வில் வரக்கூடிய மற்ற குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய நேரத்தில் நிறைவாக்குவார். இல்லைன்னா எல்லாம் சம்பாதிப்போம், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வெறுமையை நிரப்புறதுக்கு எவராலையும் முடியாது. உன் இருதயத்தில் உள்ள ஒரு காலி இடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, அதை நிரப்ப எவராலையும் முடியாது. அது இயேசு மட்டும்தான் அந்த இடத்த பொருத்த முடியும். அவர் மட்டும்தான் அந்த இடத்த பொருத்தக்கூடிய சரியான பொருத்தமே அவருக்கு தான். அவரை ஏற்றுக்கொள்கிற மாதிரி அவருடைய சாயலில் ஒன்று இருக்குது, அவரை அதை வச்சுக்கணும். உன் இருதயத்தை எனக்கு தான் என்று ஆண்டவர் கேட்க கொடுத்துருக்கீங்களா? இயேசு உங்களுடைய சம்பாத்தியமாக வச்சுருக்கீங்களா? சொத்தாக பார்க்குறீங்களா? அவர் தான் இழக்க முடியாத மாபெரும் சொத்து. அதனால தான் நிறைய பேர் தங்கள்கிட்ட இருந்ததெல்லாம் கூட விட்டுட்டு இழக்க முடியாத அவருக்காக இருந்ததையெல்லாம் இழந்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் எப்படின்னு யோசிங்க. நமக்கு அவர் தான் தேவை. நீங்கள் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு நம்பிக்கை கொடுக்குறவங்க, நீங்கள் என்னை இருளை வெளிச்சமாக்குறவங்க, நீங்கள் என் வாழ்வில் பயத்தை போக்குறவங்க, என்னை திடமாக நிற்க செய்கிறவங்க, அஸ்திபாரத்தை நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க.